Hi, welcome to Click and Learn. இந்த வீடியோல Dropdown list எப்படி கிரியேட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். Dropdown list எப்படி கிரியேட் பண்ணலாம், இன்னும் அதுல என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஆல்ரெடி நான் ஒரு டேட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் காலம்ல சிட்டி லிஸ்ட் வச்சிருக்கேன். அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஸ்டேட்டை நாம் செகண்ட் காலமில் என்ட்ரு பண்ண போகிறோம். இதுக்கு தான் வந்து இப்போ ட்ராப்டவுன் லிஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி எக்ஸலில் உள்ள ஒரு செல்லோட ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு தெரியும். எந்த ஒரு செல்லுலையுமே நாம் என்ன வேல்யூ வேணாலும் என்ட்ரு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கும். எனக்கு அப்படி பண்ணக்கூடாது, எனக்கு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் தான் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதை யூஸ் பண்ணி தான் ட்ராப்டவுனும் போட போகிறோம். இப்போ பாருங்கள், டேட்டா டேப்பில் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் செட்டிங்ஸ் டேப்பில் எனி வேல்யூ அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக லிஸ்ட்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நாம் இங்கே சோர்ஸில் கொடுக்க போகிறோம். சோர்ஸில் இப்போ நான் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா அந்த மாதிரி நான் உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்டேட் வேணுமோ அது எல்லாமே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ட்ராப் டவுன் க்ரியேட் ஆகிடும். இது வந்து ஒரு செல்லுக்கு மட்டும்தான் க்ரியேட் ஆகும். இப்போ எனக்கு இந்த ஃபுல் டேட்டாவுக்குமே வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ராப் டவுன் வந்துடும். இந்த மாதிரி வரும் ட்ராப் டவுன். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த வேல்யூ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். இது மாதிரி செலக்ட் பண்ணாமல் நீங்கள் டைப் கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கேரளா அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ இங்கேயும் டைப் பண்ணலாம், கேரளா அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுங்க. உங்களுக்கு எரர் மெசேஜ் வருது. இந்த எரர் மெசேஜ் ஏன் வருது அப்படின்னா நம்ம சோர்ஸ் டேட்டா டைப் பண்ணுறோம்ல, அது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இங்கே வந்து நான் லோயர் கேஸ் கே கொடுத்தேன், அதனால வந்து எனக்கு எரர் மெசேஜ் வருது. இந்த மாதிரி எனக்கு கேஸ் சென்சிட்டிவ் வேணாம், எனக்கு டேட்டா மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணுறோம்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் சோர்ஸ் டேட்டாவை நம்ம டைப் பண்ணாமல் இப்போ நாம் செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஸ்டேட்டை இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சேஞ்ச் நாம் இந்த டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே பண்ணும்போதும் நீங்கள் அப்ளை தீஸ் சேஞ்சஸ் டு ஆல் அதர் செல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு மற்ற செல்லுக்கும் நீங்கள் கொடுக்குற சேஞ்சஸ் வந்து வரும். ஸோ அதை நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுக்கலாம். இப்போ கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இதுவும் சேர்ந்து வந்துருச்சு. கர்நாடகாவும் இங்கே கொடுத்துருக்கேன், ஸோ அதுவும் வந்துருச்சு. நீங்கள் இப்போ லோயர் கேஸில் நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு எந்த எரருமே வராது, கரெக்டாக வந்துடும். ஸோ நாம் சோர்ஸ் டேட்டாவை டைப் பண்ணாமல் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே லிஸ்ட்டில் பாருங்கள், எனக்கு ஒரு 4 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. எனக்கு இன்னும் வந்து ஸ்டேட் வந்து லிஸ்ட்டில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே கொல்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு வந்து எனக்கு வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது லிஸ்ட் ஆகணும். ஸோ எனக்கு இந்த லிஸ்ட்டில் இல்லை, இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணலான்னா நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே லிஸ்ட்டில் வந்து வராது. ஸோ என்ன பண்ணணும்னா நடுவில் ஆட் பண்ணணும். நம்ம சோர்ஸ் டேட்டாவில் நடுவில் ஆட் பண்ணுறேன். ரைட் கிளிக் கொடுத்து நீங்கள் இன்சர்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு செல் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ், அதான் ஷார்ட்கட்டு, நீங்கள் அப்படி கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இப்போது வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே இப்போ பாருங்கள் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா நமக்கு ஒவ்வொரு டைம் வந்து புதுசாக ஏதாவது ஸ்டேட் க்ரியேட் பண்ணணும், இல்லை புதுசாக ஏதோ ஒரு டீட்டெயில் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நடுவில் போயிட்டு இன்சர்ட் பண்ண முடியாது. எப்போயுமே வந்து நமக்கு லாஸ்ட்டில் ஆட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சோர்ஸ் டேட்டாவை டேபிள் ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணணும். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆகிடும். ஹெட்டர்ஸ் இருக்குது, ஸோ நான் கிளிக்லேயே வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் டேபிள் ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக போட்டு காமிக்கிறேன். இப்போ உத்தரப்பிரதேஷ் இல்லை மத்திய பிரதேஷ் அது மாதிரி நான் என்ன ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ட்ராப்டவுனில் லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே இப்போ இங்கே வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா உங்களோட சோர்ஸ் டேட்டா கொடுக்கும்போது எப்போயுமே நீங்கள் டேபிள் ஃபார்மேட்டில் வச்சு தான் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் ஈஸியாக டேட்டாவை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஏதாவது நியூ டேட்டா வருது அப்படின்னா உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஸ்டேட்லேயே இல்லாத ஒரு ஸ்டேட்டை நான் கொடுக்குறேன். இப்போ அசாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். இந்த எரர் எப்படின்னா இந்த எரர் மெசேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே எக்ஸலில் என்ன எரர் மெசேஜ் வச்சுருக்காங்களோ அந்த எரர் மெசேஜ் தான் வரும். இந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து எனக்கு எரர் வந்து இப்படி தான் வரணும் அப்படின்னு ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட கொடுத்துக்கலாம். டேட்டா வேலிடேஷனில் எரர் அலர்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதில் இப்போ எனக்கு வார்னிங் கொடுக்கணும்.
ஸோ நான் வார்னிங் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டேன். டைட்டில் வந்து அலர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட மெசேஜ் வந்து நீங்கள் என்ன வேணுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ என்டர்ட் இன்வேலிட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்ளை தீஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிற பாக்ஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போது நீங்கள் இங்கே அசாம் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்கள். கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா நாம் என்ன எரர் மெசேஜ் வந்து காமிக்கணும்னு சொன்னோமோ அந்த மாதிரி தான் வரும். இப்போ இதுலேயே எனக்கு தப்பாக டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு இன்புட் மெசேஜ் வந்து காமிச்சிடுறேன், கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் காமிக்கணும் அப்படின்னாலும் நாம் இதில் கொடுத்துக்கலாம். இன்புட் மெசேஜில் இங்கே டைட்டில் வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். கொடுத்துட்டு என்டர் ரெலவெண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுக்க போகாதீங்க, செட்டிங்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு எப்போயுமே வந்து ஓகே கொடுக்க தான் போவோம். அப்ளை கொடுத்தா தான் உங்களுக்கு எல்லா செல்ஸுக்குமே வந்து வரும். ஸோ அப்ளை கொடுத்துட்டேன், இப்போ ஓகேவும் கொடுத்துட்டேன். இப்போது நீங்கள் வெளியில் உள்ள எந்த செல்லை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த மெசேஜ் வராது. அதே ட்ராப்டவுனுக்குள்ளே உள்ள ஒரு செல்லை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் என்டர் ரெலவெண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி ட்ராப்டவுன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன வேணும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எரரே வேணாம், எந்த டேட்டா என்ட்ரு பண்ணாலும் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா டேட்டா வேலிடேஷனில் எரர் அலர்ட்டில் இங்கே எரர்னு காமிச்சிருக்கு பாருங்கள், ஷோ எரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது டிஃபால்ட்டாக செலக்டில் தான் இருக்கும். அதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் வராது. அப்ளை பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் உங்களுக்கு எரர் மெசேஜே வராது. இது ஆக்சுவலாக கரெக்டாக இருக்காது, பட் இதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்காக சொல்கிறேன். ட்ராப்டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோதான். இதில் அவ்வளோதான் ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதுலேயே டிபெண்டன்ட் ட்ராப்டவுன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது இங்கே வந்து கண்ட்ரி இருக்கும், அந்த கண்ட்ரிக்கு உள்ள ஸ்டேட்டை வந்து நாம் செலக்ட் பண்ணுறோம். இங்கே என்ன ஸ்டேட் வருதோ அதுக்குள்ள சிட்டி மட்டும்தான் நமக்கு லிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இங்கே என்ன கண்ட்ரி இருக்கோ அதுக்குள்ள ஸ்டேட்டு மட்டும்தான் இங்கே லிஸ்ட் ஆகணும். நம்ம அதில் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள சிட்டி மட்டும்தான் இங்கே லிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நாம் ட்ராப்டவுன் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதை தான் நாம் டிபெண்டன்ட் ட்ராப்டவுன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.